கையெழுத்து கும்பிட்டு தயவு செய்து செந்தில் பாலாஜி உடனடியாக கைது செய்து விசாரணை செய்து கைது செய்யுங்க. அதை தான் இப்போ சிபிஐ செய்ய போகுது. இப்போ தர்ம சங்கடமான நிலைமை வந்து என்ன வரும்னா, இந்த செந்தில் பாலாஜி விசாரணையில் என்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னா, இதுக்கு பின்னாடி யார் இதெல்லாம் உத்தரவுலாம் போட்டாங்க, எஸ்பியை கண்ட்ரோல் பண்ணது யார் அப்படின்லாம் வரும்போது தலைமை மேலே வந்து கை வரும். எஸ்ஓபி தான் கேட்டிருக்காங்க. எஸ்ஓபின்றது ஒரு சிவில் கேஸ் மாதிரி. அது நீங்கள் கிரிமினல் சப்ஜெக்டை எடுத்துகிட்டு எஸ்ஐடி ப்ரோவை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, நான் சொல்லலை. அதை தான் தலைமையில் நறுக்கு போட்டு வச்சுருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் இதோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜுங்க வந்து 15 வருஷத்துக்கு அனுபவத்தில் இருக்காங்க. அந்த நீதித்துறையில் நீதியை வழங்கிட்டு இருக்கிறவங்கள 15-20 வருஷத்துக்கு மேலே அந்த இருக்கிறவங்க தான் மகேஸ்வரி, நீதி அரசன் மகேஸ்வரி. அவங்க வந்து ஷாக் ஆகி போயிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவ்வளோ நீங்கள் வந்து ரொம்ப நடுநிலைமையாக கத்தியின் கூர்மை போன்ற நடுநிலைமையாக நீங்கள் செயல்படக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய அட்வொகேட்டு அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க கேள்வி கேட்டாங்களே ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவர்கள், என்ன கேள்வி கேட்டாங்க? 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் 30 பேரை வந்து உடல் கூராய்வு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. உடல் கூராய்வு செஞ்சதில் வந்து எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ண ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 60 உடல் கூராய்வில் காப்பி பேஸ்ட் பண்ண இதில் அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா பாடியினோட மெஷர்மெண்ட் எடுக்கணும், எவ்வளோ ஹைட்டுன்னு சொல்லி வித் இதெல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதெல்லாம் எடுக்கவே இல்லை. எல்லாமே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இந்த ரிப்போர்ட்டையும் வந்து பார்ப்பாங்க சிபிஐ. இவர் தான் சொல்றாரு 6:40க்கு ஒரு செருப்பு பறந்தது, 7:15 உள்ள நுழையும்போது 6:40க்கு செருப்பு பறந்து, 7 மணிக்கு ஒரு செருப்பு பறந்து, அவர் உள்ள நுழைஞ்சதுலேருந்து 6வது நிமிஷத்தில் 19வது செகண்ட்னு சொல்கிறாரு. 19வது செகண்டில் ஒரு செருப்பு பறந்துச்சு அப்படின்றாரு. அப்போ 3 செருப்பு பறந்துருக்கு. அப்போ சிபிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல போய் செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தக்கூடியவர்கள் பதவியில் இருக்கலாமா வேலைன்னு தமிழக அரசு உடனடியாக முடிவு செய்வாங்க. இல்லைன்னா அவங்களை சஸ்பென்ஷனில் போடலன்னா வேற மாதிரி ஆகும். செந்தில் பாலாஜியை வந்து கட்சியை விட்டு தூக்கணும். அவங்க தூக்கலன்னா உங்களுக்கு தான் அவன் பேர் வரும். இந்த சிபிஐ விசாரணை பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரும்னு நம்பலாமா? கண்டிப்பா, உறுதியா ஒரு முக்கிய புள்ளி திமுகவுல இருந்து அரெஸ்ட் ஆவார். அது ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கும் சார். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல நைட்டு முழுக்க கண்ணீர் தான். லிட்டரலாக வந்து அந்த கரூர் சம்பவம் ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போது சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணையில் நியாயம் கிடைக்குன்னு நம்புறீங்களா? அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பணிவான துணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளிலிருந்து உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா மக்கள் தான் வந்து எஜமானர்கள், மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அதுதான் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு கண்டிப்பாக இது வந்து இண்டிபெண்ட், சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு டீம் வேலை செய்யணும். அதுதான் வந்து சிபிஐ. அதனால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. இதை தான் நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலே சொல்லியிருந்தோம். அப்போ இந்த எஸ்ஐடி எல்லாம் இல்லை, நம்மளுடைய இந்த தொடர்ச்சி 2வது பதிவுலேயே நம்ம சொல்லியிருந்தோம், இது சிபிஐ என்கொயரி வேணும், இந்த ஆட்சியே வந்து கலைக்கப்பட வேண்டும், டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். இதே மத்திய அரசாங்கம் வந்து பல பிரச்சனைகளை வந்து உள்ளடக்கிய விவரங்கள்லாம் இங்கே தொடர்ந்து என்ஐஏ ரெய்டு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட என்ஐஏ ரெய்டு வந்து நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அது இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதை குறிக்குதுன்னா, இந்த ஆட்சியினுடைய அவல நிலை, லா அண்ட் ஆர்டர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்படின்றது தான் காமிக்குது. அதுக்கு முக்கியமான உதாரணம் வந்து கரூர் நிகழ்வு. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தினேஷ்ன்ற ஒரு வந்து எஸ்ஓபி கேட்டு இது பண்ணுறாரு ஹைகோர்ட்டில். அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஹைகோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் கொரியே வேறு. எஸ்ஐபியினுடைய இது வந்து அக்டோபர் 16 தான் வரப்போகுது அதனுடைய ஃபார்மேஷனு. அதுக்குள்ளேயே வந்து இவங்க எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி இது பண்ணி
விஜய் ஒரு தலைமை பண்பு உள்ள தலைவரா அப்படின்லாம் ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பிட்டாங்க. நீதிமன்றத்தில் நடந்ததை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த தலைமை பண்பு இல்லை அப்படின்ட்டு செந்தில் சார் சொன்ன ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அதை என்ன முறையில் நீங்கள் சொல்கிறீங்க சார்? அதாவது நீதிமன்றத்தை சொல்கிறத விசாரணை பண்ணுறது தலைமை பண்புன்றது இந்த நாட்டில் வந்து யாருக்கெல்லாம் இருக்குது? தமிழ்நாட்டில் யார் முதல்ல நம்ம இந்தியாவை விட்டுருவோம். தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் தலைவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு விதிமுறைகள்னு இருக்குது. நீதியரசர்களுக்கு மீதான விதிமுறைகள்னு இருக்குது. இதை தான் நீங்கள் பேசணும். இதெல்லாம் இந்த சப்ஜெக்டெல்லாம் கண்டென்ட்டுக்கு உங்கள் டேபிளுக்கு வராத விஷயங்களை பேசக்கூடாது. எஸ்ஓபி தான் உங்கள் டேபிளில் இருக்குது, அதை தான் நீங்கள் பேசியிருக்கணும். ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த தலைமை பண்பு இதெல்லாம் வந்து அப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பவரை வந்து நிலைநாட்டக்கூடிய இதில் வந்து இருக்கும்போது அந்த கான்ஸ்டியூஷன் பவுண்ட்ரி அந்த ஸ்டாச்சுட்டரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத நீங்கள் இது பண்ணணும். இது வந்து அந்த தான் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் டீரெயில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அந்த பாயிண்ட்டுக்கு தான் வராங்க. எஸ்ஓபி தான் கேட்டிருக்காங்க. எஸ்ஓபின்றது ஒரு சிவில் கேஸ் மாதிரி. அது நீங்கள் கிரிமினல் சப்ஜெக்டை எடுத்துகிட்டு எஸ்ஐடி ப்ரோவை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, நான் சொல்லலை. அதை தான் தலைமையில் நறுக்குன்னு கொட்டு வச்சுருக்காங்க. அது யாருக்கு நறுக்குன்னு கொட்டு வச்சாங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை தான் நீதியரசர் நம்மளுடைய மகேஸ்வரி அவர்களும் அந்த பெஞ்சு அஞ்சாரியா அந்த பெஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய நீதி அரசர் பணியில் நாங்கள் 15 வருஷமாக இது பணியாற்றதில்லை, இதை மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டீரெயில்மெண்ட்டை நாங்கள் பார்த்ததே இல்லை. அப்போ மீறி இருக்காங்களா? அதுதான் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட் வந்து முடிவு பண்ணி இதுக்கு வந்து அவங்க நீதி அரசர்கள் தலைமையில் இருக்க கான்ஸ்டியூஷன் பாடி அமைச்சு வந்து இது ஒரு வழிகாட்டு முறையாக இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் நடந்த எஸ்ஐடி ப்ரோபை ஆர்டர் பண்ண இதுக்கு வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை எடுக்கலாம். இப்போது சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்கல்ல, வழக்கறிஞர் வில்சன் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து இடைக்கால உத்தரவு தான். இருங்க, அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் நீதியரசரை கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்வி இந்த இவங்க அந்த மாதங்கப்பட்டி அந்த விவாகரத்து பிரச்சனை வரல, அந்த இதில் வந்து வரும்போது யூடியூப் அந்த மான நஷ்டஈடு வழக்கு கேட்குறாரு அந்த அவர் பேர் என்ன, அந்த மாதம்பட்டி ரங்கராஜன். எதனாலலாம் என் மேலே தேவையில்லாத விஷயங்கள்லாம் பரப்புகிறாங்க யூடியூப்பில். அந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு நீதியரசரை கேள்வி கேட்குறீங்களா அப்படின்றத வந்து கேள்வி எழுப்பியிருக்கார் அவர். அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. உச்சநீதிமன்றத்தில் இதோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜுங்க வந்து 15 வருஷத்துக்கு அனுபவத்தில் இருக்காங்க. அந்த நீதித்துறையில் நீதியை வழங்கிட்டு இருக்கிறவங்கள 15-20 வருஷத்துக்கு மேலே அந்த இருக்கிறவங்க தான் மகேஸ்வரி, நீதி அரசன் மகேஸ்வரி. அவங்க வந்து ஷாக் ஆகி போயிட்டாங்க. எப்படி வந்து ஒரு கரூர் பெஞ்சில் அதை பற்றியான விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்கும்போது அருணா, நீங்களாம் சொல்கிறீங்க, அருணா ஜெகதீஷன் தலைமையில் 1 மேன் கமிஷன் நடந்து கொண்டு இருக்கும்போது அதை தான் இப்போ வில்சன் அந்த திமுகவினுடைய அரசு தரப்பு ராஜ்யசபா எம்பி என்ன சொல்லலாம், இது வந்து இடைக்கால அது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய 2 பெட்டிஷன், அதாவது பன்னீர்செல்வம் 2 வயது மகனை இழந்த பன்னீர்செல்வம், இன்னொன்று வந்து பையனை இழந்த ஒருத்தர் அவர் பேர் செல்வராஜ், இன்னொன்று வந்து மனைவி இழந்த பிரபாகரன் நினைக்கிறேன். இல்லை, மனைவி இழந்த செல்வராஜ், தன்னுடைய இன்னொரு குழந்தைகளை இறந்த பிரபாகரன், இவங்க 3 பேர் பெட்டிஷன் தான். அந்த 3 பேர் வந்து ஹைகோர்ட்டில் வந்து பெட்டிஷன் பண்ணல, அவங்களாம் எப்படி பார்ட்டியாக அதில் சேர்க்க முடியும் சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு கேள்வி எழுப்பி அது வந்து இவங்க வந்து பொய்யான பெட்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்றத ஆர்கியூமெண்ட்லாம் அவர் சொல்கிறார். இது பொய்யான பெட்டிஷன் இவங்க போடுறது, இவங்க பார்ட்டியே கிடையாது. அது இல்லாமல் என்ன, அந்த வீடியோ ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜில் இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. ஏன்னா அந்த செல்வராஜினுடைய மனைவின்னு நினைக்கிறேன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இதுவங்களும் அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க, எனக்கு என் ஹஸ்பண்டை வந்து நாங்கள் எப்பயோ வந்து பிரிஞ்சு போயிட்டோம், அவர் எப்படி பெட்டிஷன் போட்டால் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி 2 பேர் ஏதோ பேட்டி கொடுத்தா அந்த யூடியூப் சேனல். ஏன் அந்த யூடியூப் ஃபுட்டேஜை நீங்கள் போட்டு காமிக்கல? அங்கே போயிட்டு யூடியூப்பை காரணம் காமிச்சிருக்கீங்க, யூடியூப் ஃபுட்டேஜை நீங்கள் ஏன் போட்டு காமிக்கல? சார் நான் என்ன கேட்குறேன்னா, அவ்வளோ நீங்கள் வந்து ரொம்ப நடுநிலைமையாக
கத்தியின் கூர்மை போன்ற நடுநிலைமையாக நீங்கள் செயல்படக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய அட்வொகேட்டு, அப்படி இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க கேள்வி கேட்டாங்களே ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவர்கள், என்ன கேள்வி கேட்டாங்க? 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் 30 பேரை வந்து உடல் கூராய்வு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்பல. உங்கள் ரியல் ஒன் சேனல் வாயிலாக, உடல் கூராய்வு செய்யும் போது எத்தனை டேபிள் இருந்தது? இந்த 30 பாடியை இது வைக்கிறதுக்கான ஃப்ரீசர் இருந்ததா? ஏன்னா ஒன்று மாற்றி 2 டேபிள் தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. 2 டேபிளில் வந்து சேலம் கான்ஃபரன்ஸ்லேருந்து வந்த டாக்டர்கள், அவங்களாம் டாக்டர் கிடையாது ஒரிஜினலாக. இந்த டாக்டர்கள் பயிற்சி டாக்டர்கள், ட்ரைனிங் டாக்டர்ஸு, பிஜி படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸு, ஏதோ கான்ஃபரன்ஸு, அது கூட வந்து சந்தேகம் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கு. அந்த கான்ஃபரன்ஸு 3 நாளைக்கு முன்னாடி நிறுவப்பட்டு அந்த கான்ஃபரன்ஸ் திடதிப்பாக ஒரு கான்ஃபரன்ஸ் அங்கே நடத்தியிருக்காங்க. அது கான்ஃபரன்ஸாக, அதுலேயும் வந்து அந்த அது மீதும் சிபிஐ என்கொயரி வந்து விசாரணை பண்ணும்போது இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் எழுப்புவாங்க. எப்படி சடனாக டாக்டர்ஸ் வந்தாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புவாங்க. போலீஸ் எஸ்பியை கேள்வி எழுப்புவாங்க, ஏன் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வரலையா? ஏன்னா இப்போ ஆதவ் அர்ஜுன் அதை தான் பேட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டியில் நடுவில் குறிப்பிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு இருந்தார். அந்த என்ன கேள்வி கேட்டார்? அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் சன் டிவி ரிப்போர்ட்டர் தானே, என்னை பேச விடுங்க அப்படின்னு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுதான் அவர் என்ன கேட்குறாருன்னா, இத்தனை நாளாக இல்லாமல் நீங்கள் வந்து திரும்பி இப்போ வந்து பேட்டி கொடுக்குறீங்களா அப்படின்றத கேள்வி எழுப்பியிருப்பார். அந்த கேள்வி தான் அது வந்து அவர் முழுசாக சொல்ல விட்டாதானே. இப்போ தீர்ப்பு என்ன நடந்தது, ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்றது நான் சொல்லிடுறேன். அந்த இதில் நாங்கள் வந்து மக்களை சென்று பார்ப்பதற்கு உதவி செய்வதற்கு தயாராக தான் இருந்தோம். ஆனால் போலீஸ் அலோவ் பண்ணல. அது கேரளாவில் இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகம் ஒன்று தெளிவாக சொல்லிடுச்சு, போலீஸ் டினைடு பர்மிஷன் ஃபார் விஜய்ஸ் விசிட் இன் கரூர் ஆன் தட் சேம் நைட் அப்படின்றத. நீங்கள் போயிடுங்க, இல்லைன்னா பிரச்சனை வந்து வேறு மாதிரி விஸ்வரூபாக நீங்கள் சென்னைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வாங்க அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதே போலீஸ் தான் அட்வைஸ் பண்ணாங்க. அதே தான் சொல்கிறார் ஆதவ் அர்ஜுன். என்ன சொல்கிறாருன்னா, அரியலூரில் இருக்க எஸ்பி சொன்னார், பெரம்பலூருக்கு நீங்கள் போகாதீங்க, அவர் கொடுத்த டேட்டாஸை நாங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தோம், ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்றதுனால நாங்கள் வந்து அங்கே போகல. அதே கைடன்ஸை இங்கேயும் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா எஸ்பி அவர்கள், நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டோம். ஏன்னா ப்ரோக்ராம் அங்கே வந்து முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு 2:30-3 ஆயிடுச்சு. 3 மணிக்கு மேலே தான் அவர் கிளம்பி அங்கேருந்து வராரு. கொடுக்கப்பட்ட டைம் 3 to 10. அதுதான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது. 3 to 10 தானே கொடுத்துருக்காங்க, அவர் எப்படி காலதாமதமாக வந்தாருன்னு சொல்கிறீங்க? அதனால் அது அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு குப்பையில் தூக்கி போட்டாங்க. விஜய் லேட்டாக வந்தார் அப்படின்ற இவங்க பண்ணுற யூடியூப் சேனல் பரப்புரையெல்லாம் அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. யார் முன்னாடி? நடுநிலைமையாக பல தீர்ப்புகளை வந்து கூர்ந்து ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ் மகேஸ்வரி முன்னாடி போய் இவங்க போய் பித்தலாட்டத்தெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரே கோடாக போட்டு அடித்து விட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அதை இது பண்ணிடுறாங்க அந்த ஆர்கியூமெண்ட்டு. இதான் நடந்தது. இவங்களோட அவல நிலை அங்கே வந்து எப்படி அரசாங்க நிர்வாகம் நடந்து கொண்டு இருக்குன்ற அவல நிலை வந்து இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் புட்டு வச்சுட்டாங்க இந்த சிபிஐ தீர்ப்பு. அது இல்லாமல் இது வந்து இன்ட்ரீம் ஆர்டர்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்களாம் அட்வொகேட்டானே எனக்கு ஒன்றும் புரியல. சிபிஐ எஸ்ஐடி ப்ரோப் பண்ணக்கூடாது, எஸ்ஐடி ப்ரோப் பண்ண வரைக்கும் நிறுத்திட்டு அந்த ஃபைலெல்லாம் சிபிஐக்கு ஒப்படைக்கணும். அது இல்லாமல் வந்து முன்னாள் நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்க அஜய் ரஸ்தோகி தலைமையில் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டிக்கு கீழே தமிழ்நாடை சாராத 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள், தமிழ் பேசக்கூடிய அல்லாதவர். இப்போ உதாரணத்துக்கு கண்ணப்பன் ஐபிஎஸ்ன்னு இருக்கார், அவரெல்லாம் வந்து இந்த கமிட்டிக்குள்ளே போட முடியாது. அந்த 2 ஐபிஎஸ்ல வேறு யாராவது, இப்போ அஜய், இப்போ அவர் பேர்னா அஸ்ரா கார்க், அவரை கூட போட மாட்டாங்க, ஏன்னா இவங்க போட்டது, அதனால் அவரையும் சேர்க்க மாட்டாங்க. வேறு யாராவது ஒரு 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரை அந்த கமிட்டியில் இருப்பாங்க. இந்த சிபிஐ என்கொயரியே சரியான முறையில் இப்போ பாதையில் போயிட்டுருக்கா, அவங்க பண்ணுற என்கொயரி சரிதானான்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. இது வந்து சிபிஐ என்கொயரி மட்டும் இல்லைங்க, தாவேகாவினர் வந்து ஆர்கியூமெண்ட்டில் சொல்கிறாங்க, ஒன்று எங்களுக்கு சிபிஐ என்கொயரி கொடுங்க, அப்படி முடியலையா இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினோட தலைமையில் ஒரு என்கொயரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்கள், இண்டிபெண்ட் என்கொயரி. மக்களுக்கு சுதந்திரமாக ஒரு தீர்ப்பு கிடைக்கணும், இதில் நடந்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள், அதை தான் அந்த பன்னீர்செல்வம் என்ற அந்த 2 வயது குழந்தை தகப்பனார் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி
படம் போட்ட அவரோட அறக்கட்டளை என்ற தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் செருப்பு பறந்திருக்கிறது. அது இல்லாமல் கத்தியை எடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த கூட்ட அசைவில் வந்து ஒரு இடத்துல அந்த அசைவு இல்லாமல் வந்து பார்க்கும்போது இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஆட்கள் உள்ள நுழையிறதும் ஒரு இடத்துல ஆட்கள் வெளியே போகிறதும் புது புது ஆட்கள் உள்ள நுழையிறதும் இதெல்லாம் வந்து அந்த ஃபுட்டேஜில் தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் செந்தில் பாலாஜி பேரை அங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஆமாம், இதெல்லாம் ஆமாம், செந்தில் பாலாஜி பேர் அங்கே அந்த பாட்டில் அவர் பேர் இருந்தது. அவர் பேரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவரை வந்து விசாரணை பண்ணுன்ற லெவலில் அங்கே இருக்கக்கூடிய பெட்டிஷன் போட்டவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் இல்லையா, அந்த ஃபுட்டேஜையும் எடுப்பாங்க. அவர் என்ன சொல்றாரு, 6:40 விஜய் வந்தது 7:15 என்னமோன்னு நினைக்கிறேன், 7:07ன்னு வச்சுக்கோ, 7:15 அந்த டைம்ல தான் உள்ள நுழையிறார். ரைட்டுங்களா? 7 இவர் தான் சொல்றாரு 6:40 ஒரு செருப்பு பறந்தது. 7:15 உள்ள நுழையுமா, 6:40 செருப்பு பறந்து, 7 மணிக்கு ஒரு செருப்பு பறந்து, 7 அவர் உள்ள நுழைஞ்சதுலேருந்து 6வது நிமிஷத்துல 19வது செகண்ட்னு சொல்றாரு. 19வது செகண்டில் ஒரு செருப்பு பறந்துச்சு அப்படின்றாரு. அப்போ 3 செருப்பு பறந்துருக்கு. அப்போ சிபிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல போய் செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு வந்து கடுமையான விசாரணை பண்ணுவாங்க. ஒன்றும் நடக்காது. ஸ்ட்ரைட்டாக செந்தில் பாலாஜி கிட்ட தான் போவாங்க. இது அப்படியா? ஆமாம், அப்படி தான் நடக்கும். ஏன்னா அவர் கொடுத்துருக்க பேட்டி அந்த மாதிரி. அப்போ அவர் ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு காமிச்சார்ல, இப்படிலாம் இருந்தது இப்படிலாம் இருந்தது, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுப்பா, வாப்பா நீ வாப்பா. அவரை வந்து உட்படுத்துவாங்க. கண்டிப்பாக செந்தில் பாலாஜியை உட்படுத்துவாங்க, எஸ்பியை உட்படுத்துவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை விசாரணைக்கு உட்படுத்துவாங்க. ஆனால் வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தக்கூடியவர்கள் பதவியில் இருக்கலாமா வேலைன்னு தமிழக அரசு உடனடியாக முடிவு செய்யணும். இல்லைன்னா அவங்களை சஸ்பென்ஷனில் போடலன்னா வேற மாதிரி ஆகும். செந்தில் பாலாஜியை வந்து கட்சியை விட்டு தூக்கணும். அவங்க தூக்கலைன்னா உங்களுக்கு தான் அவன் பேர் வரும். ஏன்னா தர்ம சங்கடமான நிலையில் ஸ்டாலினை உட்படுத்தி இருக்கிறாங்க. இவங்க தவறான வழிகாட்டுதல் பேரில் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்காரு. இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆர்எஸ் பாரதி இவங்கெல்லாம் பொய்யான இதெல்லாம் நம்பி கடைசியில் எங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க? யார் போய் மாட்டிக்கிட்டாங்க? முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் மாட்டிக்கிட்டார். நான் அன்றைக்கே சொன்னேன். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, கையை எடுத்து கும்பிட்டு தயவு செய்து செந்தில் பாலாஜி உடனடியாக கைது செய்து விசாரணை செய்து கைது செய்யுங்க அப்படின்னு தானே நான் சொன்னேன் என்னோட பேட்டியில். அதை தான் இப்போ சிபிஐ செய்ய போகுது. இப்போ தர்ம சங்கடமான நிலைமை வந்து என்ன வரும்னா, இந்த செந்தில் பாலாஜி விசாரணையில் என்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னா, இதுக்கு பின்னாடி யார் இதெல்லாம் உத்தரவுலாம் போட்டாங்க, எஸ்பியை கண்ட்ரோல் பண்ணது யார் அப்படின்லாம் வரும்போது தலைமை மேலே வந்து கை வரும், விரல் காட்டப்படும். அப்புறம் இந்த செருப்பு அடித்தவன் யார், அந்த செருப்பு அடித்தவனை கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்கன்னா செருப்பு அடிக்க சொன்னது யார், எல்லாத்தையும் விசாரணை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த மாதயம் கோயில் தெரு அப்படின்ற ஏரியாவில் இருந்தால் அந்த பசங்களாம் வந்திருக்காங்க, அந்த கும்பல் அப்படின்லாம் ஒருத்தர் இதில் ரெக்கார்டில் போட்டிருக்காரு இந்த ஒரு சேனலில். அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க. எல்லாமே கை காமிக்கும்போது செந்தில் பாலாஜி ஏற்கனவே அவர் வீடியோவில் சொல்லிட்டார் 3 செருப்பு பறந்துச்சுன்னு. அதனால் சிபிஐக்கு அல்வா தின்ன மாதிரி இது. இப்போது வில்சன் சொல்லியிருக்காரு, சிபிஐக்கே இங்கே விசாரணை நடத்தின அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் தான் ரிப்போர்ட்டு கொடுக்கணும். அப்போ இவங்க ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க ஆணையம் பண்ண விசாரணை சரியானது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க வழிக்கே நான் வரேன், அவங்க ஆர்கியூமெண்ட்டுக்கே நம்ம போவோம். நான் லாயர் கிடையாது, ஆனால் என்னோடய ஆர்கியூமெண்ட்டை நான் கரெக்டாக சொல்கிறேன். மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் லீகல் துறையில் இருக்கவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க, பத்திரிகை துறையில் இருக்கவங்க புரிஞ்சுக்க. இது முக்கியமான பாயிண்ட். அருணா ஜெகதீஷன் என்கொயரி பண்ணுறாங்க, அவங்க ரிப்போர்ட் கொடுத்துறாங்க, சிபிஐ வாங்கிக்கிச்சு. இப்போ அஸ்ரா கார்க் இத்தனை நாள் வரைக்கும் என்கொயரி பண்ணார். இன்னையோட என்கொயரி முடிஞ்சு அவருது. இனிமேல் அவர் என்கொயரி பண்ண முடியாது. அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கிக்குவாங்க. சிபிஐ என்ன பண்ணுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பண்ண என்கொயரியே சரியா தப்பா அப்படின்றத விசாரணை பண்ணுவாங்க ஒரு முறை. அவங்களுக்கு ஒரு இன்புட்ஸ் வரும் இல்லையா, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வரும். இந்த ஷியாமலா ஐபிஎஸ்லாம் போட்டிருக்காங்க, ஒரு ஐபிஎஸ்ஸை போட்டு 2 லேடி ஏடிஎஸ்பிலாம் போட்டாங்க அஸ்ரா கார்க் தலைமை கீழே. அவங்க தான் நம்ம வீடியோலாம் பார்த்தோம், அவங்க வந்து அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்தாங்க. அவங்களையும் கூட்ட விசாரிப்பாங்க, என்னென்ன இன்புட்ஸ் கிடைச்சிது. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இந்த கரூர் விஜய் டிவிகேனுடைய அந்த கரூர் பயணம்ன்றது இது வந்து ஏற்கனவே அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இது டிசம்பர் 23 தான் அவங்க கேட்டிருந்தாங்க. டிசம்பர் 23, நவம்பர் 23 தான் கேட்டாங்க. அதுக்குள்ளேயும் முன்கூட்டியே ஏன் கேட்டீங்க? முப்பெரும் விழா வந்து நடந்ததுனால அதுக்கு ஈக்குவலாக ஈடு கட்டணுன்றதுக்காக இவங்க கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கும், இது மேனேஜ் பண்ண முடியாது. அப்படின்றப்போ ஒரு விஷயத்த அன்னைக்கு இரவு வந்து டிஜிபி அட்மின் வந்து சொல்கிறார், வெங்கட்ராமன் என்ன சொல்கிறேன்னா, 500 போலீஸ்க்கு மேலே நிற்க வைக்கிறதுக்கு இடம் கிடையாது அப்படின்றாரு.
ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்றுக்கோ உடல் அடக்கம் பண்ணியிருக்காங்க. யார்? நம்ம அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நாகேந்திரன் இறந்துட்டார் இல்லையா, அவருக்கு உடல் அடக்கம் பண்ண எவ்வளோ போலீஸ் அதில் இன்வால்வ்டு தெரியுங்களா? 1700 போலீஸ்க்கு மேலே இன்வால்வ்டு அதில். அந்த இதை உடல் அடக்கம் பண்ணுறதுக்கு அப்போது நீங்கள் வந்து 500 இவ்வளோ கூட்டம் 10,000 பேருக்கு வந்து அந்த அதில் எவ்வளோ பேர் கூட்டியிருப்பாங்க? 10,000 பேருக்கு மேலே கூட்டினாங்க அங்கே நாகேந்திரன் உடல் அடக்கத்துக்கு. இதெல்லாம் போலீஸ் கேட்பாங்க, எல்லா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸும் அந்த இதையும் பார்த்துருப்பாங்க, பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ முதலமைச்சர் கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க இதெல்லாம் விசாரிப்பாங்க. சிபிஐ என்கொயரின்றது அப்படி தான் போவோம். ஏன் இதுக்கு மட்டும் வந்து குறிப்பிட்டு நீங்கள் பர்பஸாக வந்து உடனடியாக இது வழங்கிட்டீங்க? உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் இருந்திருக்கு. ஏற்கனவே பெரம்பலூரில் இன்சிடென்ட் நடக்க போகுதுன்னு சொல்லி நிறுத்திட்டார் அந்த அரியலூர் எஸ்பி. அப்போ இங்கேயும் வந்து அது மாதிரி தான் நடக்க போகுது. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் திமுக ஆதரவாக விவாதிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, விக்கிரவாண்டியில் இத்தனை பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க, மதுரையில் 400 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, தண்ணி இல்லை, சரியான சாப்பாடு வசதி இல்லை, அப்புறம் வந்து வரிசையாக இத்தனை இடத்துல நாமக்கல்லில் எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, நாகப்பட்டினத்தில் எத்தனை பேர் மயக்கம் போட்டு, திருச்சியில் எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் போது என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் பிளான் பண்ணி ஏதோ பண்ண மாதிரி தான் தெரியுது எனக்கு இப்போ பொறுத்தளவில். நான் பொன் வில்சன் அவர்களை கேட்குறேன், என்ன கேட்குறேன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அருணா ஜெகதீஷன் கமிட்டி ரிப்போர்ட்டை வாங்கிக்குவாங்க. அப்போ அவங்க சொல்கிறது உண்மையெல்லாம் அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து அவங்க என்னென்னா ஆணையம், அவங்க சொல்கிறது ஆணையம் சொல்கிறத வந்து சட்டப்படி அது வந்து ப்ராசிக்யூஷன் ரிப்போர்ட் கிடையாது. இட் இஸ் நாட் அ ப்ராசிக்யூஷன் ரிப்போர்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும். ப்ராசிக்யூஷன்ன்றது யார்? சிபிஐ ஆஃபீஸர் என்கொயரி பண்ணதா, அந்த இன்டெலிஜென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்கொயரி பண்ணதா ப்ராசிக்யூஷன் ரிப்போர்ட்டு. ப்ராசிக்யூஷன் ரிப்போர்ட்டு வந்து கமிட்டிக்கு போவோம், ரிட்டையர்டு ஜட்ஜு கமிட்டிக்கு தான். அதை வந்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் இவங்களும் கமிட்டியில் பார்ப்பாங்க. அந்த 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் போடப்பட்டவங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜுக்கு போவோம். அது ஜட்ஜு கோர்ட்டுக்கு போகும்போது என்ன ஆகுன்னா, அவங்க அதுதான் அந்த ரிப்போர்ட்டை தான் வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க. ஆணையம் சொல்கிற ரிப்போர்ட் வந்து என்ன சொல்கிறது, தீர்ப்பு சொல்கிறதுக்காக எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு சைடாக தான் எடுத்துப்பாங்க. அதில் சிபிஐ என்கொயரி என்ன இன்ஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன இன்ஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து அவர் சொல்கிறது வந்து பாயிண்ட்டே கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தமிழக அரசாங்கம் அருணா ஜெகதீஷன் கமிட்டி ஆணையம் போட்டதை வந்து நிறுத்துறது தான் முறை. ப்ரோப் ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்டு. நீங்கள் ஆணையம் என்ன என்கொயரி பண்ணாலும் மறுபடியும் வந்து சிபிஐ அது மேலே வந்து அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸை வச்சுக்கிட்டு என்கொயரி தான் பண்ண போகுது. அதனால் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் அவங்கள வந்து ஓய்வு கொடுத்தா அவங்க வேறு ஏதாவது, அவங்க ஆல்ரெடி வேறு ஒரு இதில் இருக்காங்க, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமான ஃபைண்டிங்ஸை கொடுக்குற ஏதோ ஒரு இதில் இருக்காங்க. அந்த உமன்ஸு வெல்ஃபேர் டெவலப்மெண்ட்லேயே அதிலே போட்டு அவங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி அவங்கள அமர்த்திருக்காங்க ஆல்ரெடி இந்த அரசாங்கம். அப்படி இருக்கும்போது அவங்கள ஏன் அவங்களுக்கு அந்த வேலை பலுவை குறையும் அவங்களுக்கு. அல்லாமல் அவங்களுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் இனிமேல் சிபிஐக்கு போனதுக்கப்புறம். ஓகே சார், இப்போது இந்த சிபிஐ விசாரணை பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரும்னு நம்பலாமா? கண்டிப்பாக உறுதியாக ஒரு முக்கிய புள்ளி திமுகவிலேருந்து அரெஸ்ட் ஆவார், அது உறுதி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க செந்தில் பாலாஜி அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அதுதான் ஊர் மக்களே சொல்கிறாங்க. மக்கள் தீர்ப்பு அதான் நான் சொல்லுது. எல்லாம் ஊருக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே, சிபிஐ உள்ளே போனீங்கனாலே எல்லாத்தையும் விசாரிப்பாங்க கிரவுண்டில். சில பேர் அந்த ஊரில் இருக்க மக்களே உண்மையை சொல்கிற பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. எல்லாமே யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு. கத்தி வச்சுருந்தாங்கன்னு 8 நபர் எம்பி போகும்போது சொல்கிறாங்க. இதை வந்து 8 நபர் எம்பி இவங்க சிபிஐ என்கொயரி நடந்துட்டு ப்ரிவிலேஜ் மோஷனாக கொண்டு வருவாங்க. அடுத்த மழைக்கால கூட்டத்தொடர் வரப்போகுது. கண்டிப்பாக இதன் மீது மிகப்பெரிய விவாதம் நடக்க போகுது. ப்ரிவிலேஜ் மோஷன் வந்ததுன்னா இன்னும் இதனுடைய இந்த என்கொயரினோட இது வந்து தீவிரம் அடையும். ஆனால் கண்டிப்பாக வந்து இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, கருப்பு கொடி காமிச்சிட்டாங்க. அதுதான் வந்து இப்போ இந்த சிபிஐ என்கொயரினோட இது வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்க முடியாது. எல்லா ரிப்போர்ட்ஸும் பயப்படலாம் மாட்டாங்க. போலீஸ்க்கு அது இனிஷியலாக சொல்லுவாங்க. இப்போ இதே 3 பேர் தானே அங்கே போயிருக்காங்க, செல்வராஜ், அப்புறம் பிரபாகரன், அப்புறம் எது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்களாம் வரமாட்டாங்கன்னு நினச்சாங்க இவங்க. அங்கெல்லாம் யார் வரப்போகிறாங்க, அவங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஹைகோர்ட்டில் என்ன பண்ணாங்க,
ஒரு எஸ்ஓபி மேலே இருந்ததை வந்து திசை திருப்பி இது பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து இன்னொரு விஷயம், நல்ல விஷயம்னு கவனிச்சுக்கோங்க. அந்த அந்த பாயிண்ட்டை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உடல் கூறாய்வு செய்யும் போது இவங்க சொன்னாங்களே, உடல் கூறாய்வு செஞ்சோன்னு 41 பேர் உடல் கூறாய்வு செய்யும் போது வீடியோகிராஃபி எடுப்பாங்க. அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் போய் கொடுத்துருக்க வேண்டியது தானே நீங்கள்? வீடியோ எடுத்தாங்களா? அம்மா எடுக்கணும், அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்போ ஒரு ஆர்டிஐ கன்னியாகுமரியில் இருக்க ஒரு ப்ரொஃபஸர் ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட மதுரையில் நடந்த இதில் வந்து உடல் கூறாய்வு, வேற விஷயம், இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் கிடையாது. உடல் கூறாய்வு செஞ்சதில் வந்து எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ண ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 60 உடல் கூறாய்வில் காப்பி பேஸ்ட் பண்ண இதில் அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா பாடியினோட மெஷர்மெண்ட் எடுக்கணும், எவ்வளோ ஹைட்டுன்னு சொல்லி வித் இதெல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதெல்லாம் எடுக்கவே இல்லை, எல்லாமே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இந்த ரிப்போர்ட்டையும் வந்து பார்ப்பாங்க சிபிஐ. இது ஆர்டிஐயில் இருக்குது இந்த இது, சரியா? அதை வந்து இப்போது ஏதோ ஒரு கோர்ட்டில் தான் அதை சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த இது கேள்வி எழுப்பியிருக்காங்க, அந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அவர் அந்த கிரிமினாலஜி ப்ரொஃபஸரை யாரோ ஒரு ஃபாரன்சிக் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இங்கே மதுரையில் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிஐ போட்டத்தில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க இவங்க தமிழ்நாடு அரசாங்கம். அதனால் இந்த விஷயம் வந்து வீடியோகிராஃபி எடுத்திருக்கணும். வீடியோகிராஃபி எடுத்தாங்களா? அப்போ எல்லா குற்றம் வெளியே வந்துடும். 3 மணி நேரத்தில் 41 பேருக்கு உடல் கூறாய்வு பண்ணாங்களா? என்ன மாதிரியான உடல் கூறாய்வு? அது இல்லாமல் அந்த கரூர் மேற்குனுடைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் செக்ரட்டரி இருக்கார் தாவேக்கான், அவங்க மனைவி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஒரு ஊடகத்துக்கு. இந்த குற்றம்ன்ற அந்த இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க, மயக்காடையக்கூடிய ஸ்ப்ரே, அந்த துண்டை வச்சு கழுத்தை நெரிச்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாமே சிபிஐ ப்ரோப் பண்ண ஆரம்பிக்கும். ப்ரோப் பண்ணும்போது யார் அவங்கள அனுப்பிச்சாங்க, இதெல்லாம் யார் சதி செயல் எல்லாம் வெளியே வரும். வெளியே வரும்போது, உண்மை வெளியே வரும்போது கண்டிப்பாக மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்பு மாதிரி இவங்க மாட்டிக்கிடுவாங்க. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.